ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸ்கின் கேர்லேயே வந்து நான் சன்ஸ்க்ரீன் தான் சொல்வேன். அந்த சன்ஸ்க்ரீனில் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் போடுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 3 சன்ஸ்க்ரீன் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 3 சன்ஸ்க்ரீனுமே நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சன்ஸ்க்ரீன். எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஆக்னியாக இருக்கோ, ஸோ அவங்க ஆயிலி ஸ்கின் டைப், அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணுற மாதிரியான சன்ஸ்க்ரீன் தான் வந்து நான் இப்போ வரையும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு எந்த கிளைமேட்டில் எப்போ என்னோட ஸ்கின் எப்படி மாறும்னு தெரியாது. சம்டைம்ஸ் ட்ரை, சம்டைம்ஸ் ஆயில், சம்டைம்ஸ் ஆக்னியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா கிளைமேட்லையுமே யூஸ் பண்ணுற மாதிரியான சில சன்ஸ்க்ரீன் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கிட்ட நிறையா பேர் மெசேஜில் கேட்குறது என்னென்னா, எனக்கு இந்த ஸ்கின் டைப் எனக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கள், இந்த ஸ்கின் டைப் எனக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எக்கச்சக்க பேர் வந்து அக்கா நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னமோ எனக்கும் ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் டிஎம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். அதனால தான் சொல்லிட்டு ஸோ நான் அதை ஏன் வீடியோவாக போடக்கூடாது, ஸோ எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அது மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் காட்டியிருக்கிற எல்லாமே வந்து அமேசான், நைக்கால அவைலபிளாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் யூ வில் கெட் ஹெவி ஆஃபர், சம்டைம்ஸ் நார்மலான ஒரு 10% ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ சைட்டில் வாங்கினீங்கனாலும் இதே தான் உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் டூ, ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து எப்பயாவது போயிட்டு இருக்கும், மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களால் வாங்க முடியலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை ஆஃபரில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்ததுன்னா பை ஒன் கெட் ஒன்ல வாங்கிக்கலாம். ஸோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்கின்ல எவ்வளோ நிறையா பிளாக் டார்க் மார்க்ஸ் வந்து இருந்தது. ஸோ அது எப்படியெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகிருக்குன்னு நிறையா பேருக்கு தெரியும். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நிறையா சிஸ்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ என்னோட ஸ்கின் எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ கெட்டிங் பெட்டர்னு. ஸோ ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா த டெர்மாகோ. இது வந்து நான் நிறையா பேருக்கு என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஆல் ஸ்கின் டைப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1% ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. இந்த ஹைலரோனிக் ஆசிட் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ஹைலரோனிக் ஆசிட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹைலரோனிக் ஆசிடை வந்து நம்மளுக்கு சன்ஸ்க்ரீனோடையே வர்றதுனால இதை வந்து மார்னிங் ரொட்டீனில் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அல்ட்ரா ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க லைட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்வெட்டிங்கோ, ஸோ ரொம்ப குழன்னு க்ரீமியாக இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்காது. கம்ப்ளீட்டாக ஒயிட் காஸ்ட் வராது. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். நான் யூஸ் பண்ணுற 3 சன்ஸ்க்ரீன்லையுமே வந்து ஒயிட் காஸ்ட் வராது. இந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 50 கிராம் பேக்கெட்டில் வருது. ஸோ இது வந்து ₹499. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு 10% 20% ஆஃபரில் வந்து நம்மளுக்கு $399 அப்படிங்கிற வரையும் வாங்கலாம். சைட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரோட இது வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1% ஹைலரோனிக் ஆசிட் ப்ளஸ் அக்வா ஜெல்னு சொல்கிறாங்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ளூ லைட் வந்து நம்மளுக்கு சேஃப்டி தருது. அதுவும் இல்லாமல் இதில் விட்டமின் இ இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் எதனால் ரொம்ப இரிட்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், எத்தனால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எத்தனால் மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து அதிகப்படியான பிம்பிள்ஸ் வரும். ஸோ மெயினாக எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் இருந்தாவே நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், மெயினாக ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா UVA UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா குயிக் அப்சர்ப்ஷன். சில சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு நைட்டாக ரப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெள்ளை வெள்ளைன்னு சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வந்து இந்த டெர்மாகோல இது வரைக்கும் வந்ததில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பேரஃபின் ஃப்ரீ, ஆயில் ஃப்ரீ. ஸோ அதனால் ஆக்னி ஸ்கின்காரங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி காலையில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அப்சர்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். எப்பவுமே சன்ஸ்க்ரீன் போட்டு ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே கையிலேயே போயிடும். நம்ம ஃபேஸில் வந்து ஒன்றுமே தங்காது. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி இப்படி
பட்டு மாதிரி அதை தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுணும். அது தானாகவே நம்ம ஸ்கின்குள்ளார வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த ஒயிட் காஸ்ட்டுமே இருக்காது. நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின் டு ஸ்கின் ஃபீல் ஆகும். பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்குது. அதுக்கப்புறம் PA+++ன்னு 4+ கொடுத்துருக்கு. இந்த 4+ என்னமான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு தரும் தான். PA+னா லைட்டாக ப்ரொடெக்ஷன் தரும். AA+னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தரும். BBB+னா அதுவும் மீடியமாக தரும். 4+, 5+ வந்து முக்கால்வாசி சன் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு தரும். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணீங்க, காலையில் குளிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வெளியிலேயே வெயிலில் போகக்கூடாது. உடனே அப்ளை பண்ணிவிட்டு உடனே வெயிலில் போனீங்கன்னா கருத்து போயிடுவீங்க. சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அது ஸ்கின்குள்ளே போய் நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா நம்மளுக்கு சன் ப்ரொடெக்ஷன் நல்லாவே தரும். ஸோ 3 மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு தடவை ரீஅப்ளை பண்ணுறது மஸ்ட். அப்படி மேக்கப் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்குன்னு நிறையா சன்ஸ்கிரீன்ஸ் வருது. அதாவது பவுடர் டைப்பில் வருது, ஸ்டிக் டைப்பில் வருது. ஸோ அதை மாதிரியெல்லாம் வாங்கி நம்ம ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைட் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா லைட்டாக வைப் பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காடுறோம் இல்லையா, அதுவுமே கூட நம்மளுக்கு ஸ்கின் ஏஜிங்காக காட்டும். ஸோ 40 வயசில் பார்த்தீங்கன்னா 50, 60 வயசு மாதிரி இருக்கிறது. ஸோ அதை மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசரும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இந்த டாக்டர் ஷீத்தோட செரமைட் சன்ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செரமைடு வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ஸ்கின் பேரியர் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கோ. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்கின் பேரியர் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்கின் பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது ஏதோ ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறோம் ஃபேஸில். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஸ்கின் வந்து ஒரு 1 hour 2 hourல ஒரு குட்டி குட்டி பம்ப்ஸ் வர்றது, ரெடிஷ் ஆகிறது. ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்கின் பேரியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கின் பேரியரில் இந்த மாதிரி சீக்கிரம் இரிட்டேட் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து வீக்கான ஒரு ஸ்கின் பேரியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் பேரியர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரமைடு பேஸ்டு எந்த ஒரு க்ரீம், ஸோ மாய்ஸ்சரைசரில் வருது, சன்ஸ்க்ரீனில் வருது. ஸோ இந்த மாதிரி செரமைடு பேஸ்டு க்ரீம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் பேரியர் வந்து கொஞ்சம் நல்லா இரிட்டேட் ஆகாமல் ப்ரொடெக்டாக வச்சுக்கும். ஸோ அதே தான் இந்த சன்ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா செரமைடு ப்ளஸ் விட்டமின் C வந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஸோ அதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு தானே. ஸோ சன்ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சு. செரமைட் ப்ளஸ் விட்டமின் C இருக்கிறனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சன் ப்ரொடெக்ஷன் தருது. விட்டமின் C வந்து மார்னிங்கில் தான் யூஸ் பண்ணோம் மோஸ்ட்டாக. ஸோ அதுவுமே நான் வந்து சன்ஸ்க்ரீன்லேயே இருக்கிற மாதிரி நான் பார்த்து வாங்கிட்டேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா வந்து பேரபென் ஃப்ரீ, கலர் ஃப்ரீ, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, அப்புறம் வந்து க்ரூவாலிட்டி ஃப்ரீ. ஸோ அனிமல் டெஸ்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ வீகன். 1% செரமைடு இருக்குது, 2% விட்டமின் C இருக்குது, அதுக்கப்புறம் 1% ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ மினரல் அண்ட் ஆர்கானிக் ஃபில்டர்ஸும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சன் டேமேஜ்லேருந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த டாக்டர் ஷீத் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்ச நாளாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப், எந்த ஸ்கின்காரங்களும் யூஸ் பண்ணலாம், எந்த வித ப்ராப்ளமாக இருக்காது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அகைன் சொல்கிறேன், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஒரு சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, இதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லாதீங்க. ட்ரை ஸ்கின்காரங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் வெரி வெரி கம்பல்சரி. ஆயிலி ஸ்கின்காரங்க, ஆக்னி ப்ரோன், ஸோ அவங்க எல்லாமே வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 50 ml ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. சம்டைம்ஸ் யூ வில் கெட் இன் ஆஃபர் 20% அந்த மாதிரி நைக்கால, அமேசான்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைட்டில் வாங்கும்போது நான் இது வந்து பை ஒன் கெட் ஒன்னு தான் வாங்கினேன். ஸோ இதுலேயுமே இருக்குது, இதை பாருங்கள். ஸோ பை ஒன் கெட் ஒனில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே இன்னும் பேப்பர்லாம் பிரிக்கல, இதில் பேப்பர் அப்படியே இருக்கும் பாருங்கள். ஸோ எனக்கு நான் மோஸ்ட்டாக பை ஒன் கெட் ஒனில் தான் டாக்டர் ஷீத்தோட சைட்டில் வாங்குவேன் இது. ஸோ அதில் தான் வந்து பை ஒன் கெட் ஒன் கிடைக்கும். ஸோ இதுவுமே கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். ஸோ இதுவுமே டெர்மாகோ மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டெர்மாகோவோடது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்சர்ஷன். இந்த சைடு அப்ளை பண்ணி காட்டுறேன். சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஸ்கின்ல அது இருக்கிறது நம்ம சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கோன்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சில சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லாமலே காட்டி கொடுத்துரும். அந்தளவுக்கு கன்றாவியாக இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அந்த மாதிரி கிடையாது. நானும் வந்து இந்த 10-11 வருஷம் ஆகுது எனக்கு மேரிட் ஆகி. ஸோ அப்போலேருந்து தான் வந்து நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வெளியிலலாம் போகிறதுனால. ஸோ இந்த 10-11 இயர்ஸில் வந்து நான் எக்கச்சக்க சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் இந்த 3த்தில் வந்து நான் ஸ்டாப் ஆகியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்போ வந்து சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டெர்மாகோவும் இந்த
டாக்டர் ஷீத்தோட செரமைட் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த டாக்டர் ஷீட்லேயே வந்து ஹல்தி அண்ட் ஹைலரோனிக் ஆசிட்னு வருது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி என்னோடய ஸ்கின் வந்து பேர் ஸ்கின்னாக வந்ததோ ஸோ அதேமாதிரி தான் பேர் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். காலையில் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி 20 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போங்க. அதுக்கப்புறம் ரீஅப்ளை இஸ் மஸ்ட். ஸோ நீங்கள்லாம் ஸ்விம்மிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து வரும். இந்த காட்டியிருக்கிற இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டடு. ஸோ அதிகமாக நம்மளுக்கு எந்த ஒரு இதை போட்டு ஆக்னி வந்தது ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸ்கின் இரிட்டேட் ஆகிறது, எரிச்சல் ஆகிறது, ரெடிஷ் ஆகிறது, ஸோ இது எதுவுமே இது 2த்துலேயுமே வராது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 2மே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்னா இது 2ம் தான். ஸோ தேர்டு சன்ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டைலோடது. ஸோ இந்த ஃபாக்ஸ்டைல் வந்து இது வந்து நான் வெப்சைட்டில் வாங்கினேன். ஸோ இது வந்து நைக்காலேயும் அவைலபிள், அதுக்கப்புறம் அமேசான்லேயும் அவைலபிள். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 50 ml போய் ஃபாக்ஸ்டைல் www.foxstyle போட்டிங்கன்னா அதோட வெப்சைட் வரும். அங்கே கூட டேரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 675 rupees. ஏன்னா வந்து இது ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்தும் இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 70 இருக்குது. ஸோ நம்ம எங்கெல்லாம் ரொம்ப நிறையா வெயிலில் சுற்றுறோம், டூரிஸ்ட்டாக சம் பிளேஸ்க்கு போகிறோன்னா அங்கே இருக்கிற வெயிலில் வந்து அடாப்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வாங்கிட்டேன், கொஞ்சம் அதிகமான SPF இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வீட்டிலலாம் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நமக்கு தேவைப்படாது, இது அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த டெர்மாக்கோதும் ஷீத்துமே போதும். ஃபுல் டே வெயிலில் இருக்க போகிறோன்னா ஸோ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து லைட்டாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், கலர் வந்து இல்லை. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ அது ஒத்துக்குதுங்கிறவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் தான். வெளியிலலாம் சுத்த போகும்போது இதெல்லாம் போட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக என் மூஞ்சி நைட்டு வந்து பார்க்கும்போது அதே ஸ்கின் கலரில் தான் இருக்கும். ரொம்ப டேன் ஆன மாதிரி கரியர்னு இருக்க மாதிரிலாம் இருக்காது. நான் இதையுமே ரீஅப்ளை வந்து பண்ணுவேன். ஸ்கின் பார்த்தீங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின், இது டூவே ஃபினிஷ் இருக்கிற சன்ஸ்கின். அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்காமல் நல்லா க்ளாஸியான ஒரு லுக் தெரிகிற ஒரு சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா SPF 70 இருக்குது, PA 4+ இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரிவென்ட் டேனிங். ஸோ இது டேனிங்கை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணல, என்னோடய ஸ்கின் டோனை கூட சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நான் எப்படி என்னோடய வேலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சன்ஸ்க்ரீனை மாற்றி மாற்றி அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் 3 வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நயாசினமைட், ப்ரோ விட்டமின் B5 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விட்டமின் E இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஸ்கின்னுக்கு சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் தரும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நான் போடும்போது கூட நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி விட்டுடுவேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். ஸோ இதுவுமே அதே மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும், கொஞ்சம் செமி லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் தெரியும் பார்த்தா. ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டேன். ஸோ இது வந்து லைட்டாக நம்மளுக்கு செட்டில் ஆகிறதுக்கு 2 minutes ஆகும். ஸோ அந்த கிளாஸியான லுக் சொன்னல, டூவே ஃபினிஷ்னு. ஸோ அது இப்போ தான் வெயிலில் தெரியும் பாருங்கள். ஸோ நல்லா அந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின் மாதிரி தெரியும். ஸோ அதுதான் இந்த டூவே ஃபினிஷில் வர்றது. ஸோ நல்லா ஒரு கிளாஸாக ஏதோ ஒன்று ஷிம்மர் போட்ட மாதிரி தெரியும் நம்ம ஃபேஸ் வந்து. ஸோ அவ்வளோதாங்க பாருங்கள். என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேனே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கின் டு ஸ்கின் வந்து ஃபீல் ஆகும் இந்த 3 சன்ஸ்க்ரீனுமே. என்ன இந்த எல்லோ கலர் இந்த ஃபாக்ஸ்டைல் சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அதுவுமே வந்து நான் பை 1 get 1 வாங்கிட்டேன். சைட்டில் தான் வாங்கினேன் எல்லாமே. 675 rupeesக்கு அதை ஒன்று வாங்கினேன்னா சேம் இன்னொன்று வந்து ஃப்ரீயில் வரும். ஸோ அதனால் எனக்கு 2 சன்ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட 5 மாதம் வரும். ஸோ நான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், நீ ஸ்கின் கேருக்கு இவ்வளோலாம் செலவு பண்ணுறியம்மா, ஸோ உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு. ஸோ நான் அதான் சொல்கிறேன்ல, பிங்க் சேலில் சில டைம் வாங்குவேன். ஸோ எமர்ஜென்சியை பொறுத்து சன்ஸ்க்ரீன் வந்து சில டைம் ஸ்டாக் அப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்படி எப்படி ஸ்டாக் அப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 3 பிராண்டில் என்னைக்காவது பை 1 get 1 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் மறக்காமல் அந்த டைமில் வேறு எதுக்கு பணம் இருக்கோ இல்லையோ அந்த சன்ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இருந்துடும். ஸோ என்னோடய ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுங்கிறனால நான் சன்ஸ்க்ரீன் எப்போயுமே ஸ்டாக் அப் வச்சுருப்பேன். ஸோ அதன மாதிரி தான் பை 1 get 1 எப்போல்லாம் வருதோ ஸோ அந்த சன்ஸ்க்ரீனை வாங்கி ஸ்டாக் அப் வச்சுப்பேன். ஒரு 4-5 மாதத்துக்கு எனக்கு அந்த 2 சன்ஸ்க்ரீன் சூப்பராக வந்துடும். ஸோ 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் தீர்ந்துச்சுன்னா திரும்ப எப்பயாவது பை 1 get 1 வரும்போது திரும்ப வாங்கிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வாங்குகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் சன்ஸ்க்ரீன் போட்டால் பிரச்சனை வருது, எனக்கு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த 3 சன்ஸ்க்ரீனுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பயப்படாமல் வாங்கி போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ போட்டோம் ஒரு ஹெவி ஃபீல், ஸோ ஒரு மாதிரி குழன்னு க்ரீமியாக வழியிறது, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிட்டு போங்க. ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.